சிவலிங்கத்தை வாங்கி வட்டணமாகவே எட்டிக்கொண்டு நேரம் பிரகானகத்துல வர பார்த்தார் இந்த முப்பராதியர்கள் ஓடி போனா குருதெய்வான்னு போய் பாதத்துல விழுந்துட்டான். பார்த்தா நந்திவர் சொல்ற யாருப்பா நீங்க? நான் தான், தாங்கள் தான் முப்பராதியர்கள். முப்பராதியர்களா? அருமை செல்வங்களே, நான் போகக்கூடிய நேரத்துல கல்லும் முள்ளும் காடு மேடுமா இருந்து தந்தையே தாங்கள் போகக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை உரைத்து விட்டு சென்றீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? என்ன? நான் வரக்கூடிய நேரத்தில் இந்த இடம் அனைத்தும் நாடாக காண கடவுள் என்று சொல்லீர்கள். ஆமா. தாங்கள் சென்ற பிற்பாடு தேவி முத்தார் எங்களுக்கு துணையாக வந்தார்கள். அப்படியா? ஆமாப்பா. சரி, அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அம்மா கோட்டைக்குள்ள இருக்கின்றார்கள். உங்களுக்கும் ஒரு கல்லறை கட்டி வைத்திருக்கின்றோம். என்னது? எனக்கு இப்பமே கல்லறை கட்டிட்டீங்களா? கல்லால் கட்டப்பட்ட அறை கல்லறை கட்டியாச்சு. ஆமாப்பா. சரி வாருங்களப்பா, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? என்ன வகை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? சிவலிங்கம். சிவலிங்கம் கொண்டு வந்திருக்கிறேன். சிவலிங்கமா? என்ன சிவலிங்கத்தை வைத்து நாங்கள் என்ன செய்வது? அதாவது இந்த சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ண வேண்டும். பூஜை பண்ணக்கூடிய முறையில பூஜை பண்ணினா நீ நல்லா இருப்பா. அப்படியா? அதாவது இந்த சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ண வேண்டுமானால் எப்படி இருக்க வேணும் தெரியுமா? நல்ல பசுவை நடுங்கி அடிக்கதை பாவோ அம்மனாச்சியார் பத்தாரை நம்பிக்கொள்மை தெய்வம் என்று நல்ல பசுவை நடுங்க அடிக்கதை பாவோ நம்பிக்கொள்வை தெய்வம் எல்மி அம்மா வெள்ளிய ஜீவனை கொல்ல நினையாதே பாவோ வேலைக்கு தக்கத போலி கொடுத்து விடுவா. சற்று அடைத்து வைத்துள்ளானே பாவோ ஆதாயம் எல்லாம் மனசு உண்டாக்கி கொள்ளாதே. சொத்தை அடைத்து வைத்துள்ளானே பாவோ பாவோ ஆதாரம் இல்லாமல் லட்சம் கொள்ளாதே நீதான் மந்திரி வார்த்தையை தட்டி வையாதே மட்டத பண்ணு மரியாதையாக நடப்பா. ஆகா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல பசு அப்படி நட்டுங்க அடிக்க கூடாது. ஒருபோது அடிக்க மாட்டேன். பசு மாட்டெல்லாம் கையெடுத்து வணங்கணும், கொண்டா அடிச்சிடாத. ஆமா, அதம்மா உண்மை. நாச்சியார் மத்தாரையும் தெய்வமாக நம்பிக்கொள்ள வேண்டும். தான் தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் எவரும் கிடையாது அல்லவா? ஆக்கிய சோற்றி அடைத்து வைத்துட கூடாது. அதற்காக தான் சம்பந்தி விருந்தனி போட்டுருக்கிறோம். அவன் பொங்கி வச்சு மூடி வச்சு தின்னுட்டு இருக்காத. ஒருபோதும் கிடையாது. மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து சாப்பிடுப்பா. வேலை செய்தவர்களுக்கு ஒற்றது ஒரு ஊழியானை கொடுக்க வேண்டும். சம்பளம் கொடுக்கன்னு சொல்லியாச்சுன்னா மட்டும்தான் கை ஒரு மாதிரி அரிக்குது. இருந்தாலும் அப்படியெல்லாம் எடுத்துறாத, எல்லாருக்கும் சமமா கொடுத்துரு. அது மட்டுமா? அது மட்டும் இல்ல, கை நீட்டம் கொடுக்கன்னு சொல்லக்கூடிய நேரம் வரக்கூடிய வரத்து யாராவது தருவாங்களான்னு தான் இருக்கு. ஆமா, உனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆமா சாமி, உனக்கு நீ கொடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமாப்பா, அடுத்தவங்க தந்தா நல்லா தான். ஆமா, ரெண்டு கையெடுத்து வாங்கிடுவோம். அது மட்டுமா? கள்ளு குடிக்க கூடாது. கல்லு தானே? கள்ளு. ஓ, கள்ளு. கள்ளு கள்ளு சாமி. என்ன? அதாவது எல்லாம் ஒத்துக்கலாம், அந்த கள்ளு குடிக்க முடியாதுன்னு மட்டும் நம்மளால முடியாது சாமி. ஏன் முடியாது? ஏன்னா காலையில எழும்புன முகம் கழுவுறதே நாங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. பளபளா இருக்கா? கல்லிலே குளிச்ச வேண்டும். பளபளா இருக்கா? பளபளா தானே? இத பார்த்து தான் ஏகப்பட்ட ஆளுவ மயங்கி இருக்கு. அது முகம் மயங்கி இல்ல. ஆமா, பாக்குறது குழந்தை பாக்குறதுக்கே வந்திருக்கு. ஆமா, அது நேரத்தை தெரிஞ்சிருக்கன்னு வச்சிடுங்க, வந்திருக்க மாட்டாங்க. அதனால தெரியாம வந்துட்டு நினைப்பாங்க. இப்ப நினைப்பாங்க. ஆமாப்பா. சரி,
பெண்களை தவறாக எண்ணக்கூடாது, ஒருபோதும் எண்ண மாட்டோம். எந்த பெண்ணை கண்டாலும் சரி உன்னுடைய மனைவியை தவிர அக்கா தங்கச்சியா நினைச்சுக்க, அப்படியா நினைச்சுக்கிட்டு வரல, அது ஒருபோதும் நடக்காது சாமி. ஏன்னா யார பார்த்தாலும் இப்ப நம்பர் கேட்க தோணுது. என்ன நம்பர்? இப்ப என்ன நம்பர் வேண்டாம், யார கேட்டாலும் நம்பரை கேட்காத, யார பார்த்தாலும் இன்ஸ்டா ஐடி எல்லாம் கேட்காதடா. அதனால நல்ல பிள்ளையா இருந்துக்கா. அதாவது நல்லவனாக இருந்து கொண்டால் உனக்கு ஒரு குறையும் வராது. சரி, அப்பப்ப நந்தி தேவர் நீ என்ன கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்க. ஆகட்டும் என்று உரைத்த போது ஒரு சிவலிங்க வீடம் ஒன்று அமைத்து சிவலிங்க வீடத்திலே சிவலிங்கத்தை வைத்து உருவா மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறார். இருக்கக்கூடிய நேரத்தில் 103 சிவலிங்கத்தில் 3 சிவலிங்கம் மட்டும் அப்படி 3 பேரு துடிக்குதான். சொல்லுகிறார்களே தம்பி, என்ன என்னடா பார்த்து கொண்டிருக்கிறாய்? என்ன சிவலிங்கம் துடிக்கின்றது அல்லவா? ஆமா. பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கின்றது? எள்ளுருண்டை மாதிரி இருக்குடா. எடுத்து சாப்பிட்டு விடு. சாப்பிடுவோமா? ஒரு கொண்டு துடிக்கக்கூடிய நேரத்தில் 3 உருண்டை எடுத்து அப்படி நச்சு சாப்பிட்டா. ஆளு கொண்டு எடுத்து வாயில போட்ட போது நந்தி தேவருக்கு மந்திரம் நின்னு போச்சு. ஏய் இறக்கி பெற்ற மக்களே, ஐயா என்னடா செய்தீர்கள்? என்ன காரியத்தை செய்து விட்டீர்கள்? குருதேவா, என்ன இந்த சிவலிங்கத்துல ஒரு 3 சிவலிங்கம் உருவா அப்படி துடிச்சது பாத்தீங்களா? எங்க கண்ணுக்கு ஒரு எள்ளுருண்டை துடித்தால் எவ்வளவு அழகா இருக்கும். சரி, எடுத்து வாயில போட்டவர் தான் தெரியுது அந்த கல்லு மந்திரல இருக்கு. ஏய் முப்ராதியர்களே, என்ன உங்களுக்கு மரணம் நேராது, ஆனால் தாங்கள் எக்கேடு கெட்டு போறாலும் பரவாயில்லை, நான் சென்று வருகின்றேன். அப்படி விழுகின சிவலிங்கம் தொண்டை விட்டு கீழிறங்கி நெஞ்சுக்குள்ளே நின்றதா. அதனால தான் இந்த முப்ராதி 3 பேர்களுக்கும் மரணம் இல்லை, ஒருபோதும் கிடையாது. ஆகையால் கோபத்தோடு நந்தி தேவரானவர் சென்று விட்ட நேரத்தில் வார்த்தை முப்ராதி சொல்றான். நந்தி தேவர் வயசான காலம், வருவாரு போவாரு, சத்தம் போடுவாரு. நமக்கு உலகளந்தால் இருக்கின்றாள் அல்லவா? ஆமா. ஒன்று முகப்படைத்த முத்தாரமை தேவியானவள் நம்ம அருகில் இருக்கக்கூடிய நேரத்தில் சரி நந்தி என்னடா நந்தி போகட்டும் போகட்டும் அப்படி என்று சொல்லி சரி நம்ம முப்ராதிகள் 3 பேரும் முத்தாரமே தாயின் துணையோடு சரி அந்த முப்ர கோட்டைக்குள்ளே வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் சந்தமாக வரும் உலகளந்தவள் தங்க கோட்டையில் இருக்கவே, தங்க கோட்டையில் இருக்கவே, தாறு தன்பனை வெட்டி மீண்ட கதை தரணியோர் சிறிது கேளமே, தரணியோர் சிலர்கள் கேளுமே, சித்தையாகி லோகி சலமாகிய திங்கள் மோகன தீவிலே, திங்கள் மோகன தீவிலே, சீரம் சிங்க முக பம்பு சத்திலே தீர்க்கமாய் வந்து உதித்தவள், தீர்க்கமாய் வந்து உதித்தவள், கொடிய சுரனோடு மட்டு மிஞ்சினவர் கோத்திரத்துடன் கோடியே, கோத்திரத்துடன் கோடியே, கோட்டை எட்டு என்ற நாட்டு தேவர்களை பிடித்து கொண்டு வந்து சிறையில் அடைத்தார். முப்ராதியர்கள் 3 பேரும் முப்ரக்கோட்டைக்குள்ளே முத்தாரம் துணையோடு வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் சரி இப்படி இருக்க 7 கடலுக்கு அப்பால் இரும்பாலை கோட்டையிட்டு எதிர் ஒருவர் இல்லாமல் ஆண்டு வருகிறார்கள் தாரதநாதிகள். அவர்கள் தெய்வாதி தேவர்களை பிடித்து கொடுமைப்படுத்தி வரக்கூடிய நேரத்தில் பார்த்தார்கள் தெய்வாதி தேவர்கள் பகவான் இடத்தில் சென்று முறையிட பார்த்த பகவான் சொல்கிறார், பத்ரகாளி அம்மைக்கு தூதுவனை விட்டு வரவழைத்து அந்த தாரதர்களுடைய தலையை அறுத்துமா என்று சொல்ல உடனடியாகவே பத்ரகாளி அம்மையானவர்கள் வேதாளை பூதத்தின் துணையோடு தாரதனோடு போர் புரிந்து தாரதன் தலையெடுத்து அவன் உடம்பில் இருந்து வடிந்த ரத்தத்தை ஒரு வண்டியிலே ஏற்ற வண்டியில் ரத்தம் கரு உருவாக திறந்து வந்து பிறந்தான் வண்டி மலையன் வண்டி மலர்ச்சி இருவரை அழைத்துக் கொண்டு அப்புறம் கொட்டி வழியாக வரும்போது பத்ரகாளி அம்மை கோபத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவளுடைய கோபங்களை நாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சுனையில் சென்று நீர் எடுத்து இவளுக்கு மஞ்சள் நீராட்ட வேண்டும். அப்படி என்று சொல்லி தங்கச்சப்பு குடம் எடுத்து தண்ணீர் கோர வரக்கூடிய நேரத்தில் தாமரை இலகிலி தண்ணீர் அப்படி பவளம் போல உருளுகிறதா. அந்த தண்ணீரை கண்டார்கள், அதன் மேல் ஆசை கொண்டு அதாவது தாகம் கொண்டு குடிக்கல, அதன் மீது மோகம் கொண்டு குடித்தார்கள். குடித்த காரணத்தினால் ரிஷிகற்பம் ராம் தங்காது என்று சொல்வார்கள். சொல்லிருக்கணுங்க ஐயத்திங்கள் அங்கரோக சுமந்து அழகான 3 குழந்தைகளை என்றெடுத்தார்கள். அதுவும் அழகான 3 ஆண் குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு முத்துத்தம்பி, முத்துக்குமார்வன், முதல்வன், சந்தனவாள் குமார்வன் என்று பெயரையும் சொல்றாங்க. அவருடைய பெயரை சொல்லி இப்பொழுது இந்த முப்ரக்கோட்டைக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? அதாவது 3 சின்ன முப்ராதியர்கள்,
மூன்று பெரிய முப்பராஜர்கள். ஆமாப்பா. அது மட்டும் இல்லாமல் வண்டிமலையர். ஆமா, வைரவநாதர். ஆக மொத்தம் 8. அட்டணி சொன்னாலே வெட்டணி தானே அர்த்தம். 8ன்னு சொன்னாலே வெட்டணி தான் அர்த்தம். ஆமா. ஆகையால் இந்த 8 பேரோடு இருந்து முப்புற கோட்டைக்குள்ள இருந்து அரசாட்சி புரிந்து வரக்கூடிய நேரத்தில் கிட்டத்தொட்ட கோட்டைக்குள்ளே முப்புராதி ஈஸ்வரனானுக்கு விளக்கணை போட்டு நிறுத்தி கோட்டைக்குள்ளே முப்புராதி இருக்கிற காலம் ஐயா கோட்டை நடுக்கையில் நாட்டிய மண்டப கோவில் சிங்காசனம் போல கண்ணீரில் இருந்தா வீரோடு வாய்வு பதவன் வச்சாமரை வீச வாழ்ந்து வரக்கூடிய நாளைகள் என்ன, அதாவது இப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களை பாராட்டி சரி ஒரு அன்பு மாமா காலையிலே வந்து நமக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். ஆமா, அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப அந்த வெயில்ல தாகத்துல இருப்பீங்க, ரொம்ப தாகமா இருப்பீங்க, ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது. ஆமாமா. ஆகையால் 2 லிட்டர் 2 லிட்டர் என்னது 2 லிட்டர் குளிர்பானம். குளிர்பான். ஆமா, சவனம். ஆமாப்பா. ஆமா ஆமாப்பா. வாங்கி கொண்டு தந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தில். அதாவது அது மட்டுமல்லாமல் நேற்று நமக்கு சித்திரை 1. அது பெரிய ஒரு விசேஷம் தான். எங்க ஓனர் எங்களுக்கு கை நீட்டம் தரல. சரி, ஆனா அந்த மாமா வந்த உடனே எங்களை வரிசையை விட்டு கை நீட்டம் தந்தாங்க. அதாவது கொடுக்கிறதுக்கு ஒரு மனம் வேணும். எல்லாருக்கும் அந்த கொடுக்கக்கூடிய மனம் இருக்கு. அதை பாத்தீங்களா? நீங்க இப்ப யாரை குத்தி காட்டுறீங்க? யாரையும் குத்தி காட்டல, பொதுவா யாராக இருந்தாலும் கொடுக்கிறதுக்கு ஒரு மனம் வேணும். ஆமா, இப்போ எல்லாரும் நினைப்பாங்க இப்ப அந்த கோயிலுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் 1000-500 கொண்டு வர முடியுமா? முடியாது. அதனால போகக்கூடிய நேரம் எனக்கு ஜிபே நம்பரை வாங்கி ஜிபே நம்பர்ல போட்டு விடுவாங்களா இருக்கு. ஆமா, ஒரு வேண்டான்னு சொல்ல மாட்டேன், எவ்வளவு போட்டாலும் வாங்குவேன். ஆமா, நாங்க எல்லாம் அசரவே மாட்டோம். ஆமா, அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழையடி நல்ல வாழையாக வாழ வேண்டும் என்ற வையகத்தில் அலைதி போல் தான் தழைத்து தான் தழைத்து அடிக்கிறது போல் வேரூந்தி வேரூந்தி மாமா இந்த உலகத்தில்
வானது போல் பொங்கி நின்றாய் பவுசு பெற்று வாழ வேண்டும் என்று அதாவது அன்பளிப்பு அளித்தவர்கள் மட்டுமா அன்பளிப்பு கொடுக்கணுமா கொடுக்கானமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கும் எல்லாரும் தாயாகிய மூன்று முகம் கொண்ட முத்தீஸ்வரன் முத்தாரமையின் அருளை பெற்று அருளினாலே வாழையடி வாழையாக பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூறிக்கொண்டு இப்படி மம்பரக்கோட்டைக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய அபராதியர்கள் அதாவது இவங்களுக்கு துணையா முத்தாரமாய் இருக்கக்கூடிய காரணத்தாலும் நந்தி தேவர் கொண்டு வந்து கொடுத்த சிவலிங்கத்தின் மகிமையாலோ இவர்களுக்கு போக 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 செல்வம் அதிகரிக்கிறதா. அதாவது ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு திடீர்னு செல்வங்கள் வளங்கள் எல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்? அவனுக்கு ஆணவமும் தன்னாலே அதிகரிக்கும். ஆண்டவன் கொடுக்கக்கூடிய நேரம் நிறைய கொடுப்பாரு, எடுக்கக்கூடிய நேரம் மொத்தமா எடுத்துட்டு போயிருவாரு. ஆணவம் இல்லைன்னு வச்சுக்க, ஆமா, கடைசி வரைக்கும் ஆண்டவன் நம்ம கூட தான் இருப்பார். ஆகையால் அந்த ஆணவத்தோடு அரசாட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். வார்த்தாம புறவதியர்கள் சொல்றான், என்ன சொல்லுகிறார்கள்? டேய் தம்பி, என்னடா அன்று நம்ம ஒரு சமயத்தில் கைலாச மலைக்குள் உள்ளே விடாமல் இழுத்து கதவை அடைத்தார்கள் அல்லவா? ஆமா. யாரடா அது? தேவாதி தேவர்கள். இன்னும் நமக்கு பகையாளி அல்லவா? ஆமா. அவர்களை சிறையெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் தக்க தருணம். ஆகையால் யாருக்கு? என்ன? உடனடியாக தெய்வலோகத்தில் சென்று தேவேந்திரன் படைகள் அனைத்தையும் சிறையெடுத்து ஆகட்டும் என்று சொல்லி தெய்வலோகமானதிலே வந்தார்கள், படையெடுத்து வந்தார்கள். தேவேந்திரனை கட்டி பிடிச்சு இழுத்தாங்க பாத்தீங்களா? தேவாதி தேவர்களுக்கு யாரு தலைவன்? தேவேந்திரன். எல்லாரும் பின்னாடி தேவேந்திரன் முன்னாடி வர தேவர் கூட்டமே பின்னாடி வரதா. பின்னாடி ஓடி கூட்டி வந்தா அப்படியே அந்த கோட்டைக்குள்ள கூட்டி வந்து சொல்றான், ஆமாப்பா ஐயா நான் தான் தேவேந்திரன். என்னுடைய முன்பிலே வந்து தேவேந்திரன் என்று சொல்லி பணிந்து நிற்கின்றாயே, வெட்கம். தேவாதி தேவர்களுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவர்களுக்கு தலைவன், தெய்வலோகத்திற்கு அதிபதி நான் தான். தெய்வலோகத்திற்கு அதிபதி. என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இன்று முதல் நீ என்னுடைய கோட்டைக்கு அடிமை. என்னது? அதெல்லாம் ஒருபோது நடக்காது. நீ என்னுடைய கோட்டைக்கு அடிமை. உன்னுடைய மனைவி இருக்கின்றாள் அல்லவா? ஆமா. என்னுடைய அண்ணனுடைய கோட்டைக்கு அடிமை. அதாவது உன் கோட்டைக்கு அடிமையா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். சரி, அண்ணனை நம்ப முடியுமா? பேசக்கூடாதுன்னு போட்டு நான் சவுட்ல நான் போட்ட ஓட்டோடு தேவேந்திரன் ஒரு பக்கம், தேவேந்திரன் மனைவி இந்திராணி இன்னொரு பக்கம். சரி, ரெண்டு பேரும் பிடிச்சு நேர ரெண்டு சிறையிலையும் கொண்டு போட்டுட்டான். அப்படி போட்ட போதே வர்ணா, தாங்கள் இரண்டு பேரும் காலையிலும் மாலையிலும் என்னுடைய கோட்டையிலே முத்தம் தூத்து சுத்தமாக வைக்க வேண்டும். ஆமா, முத்தம் தூக்கணும். நாரதா, அடுத்த இடத்தில் சென்று கோல் மூட்டாதை, தினந்தோறும் தினத்தந்தி போல் என்னுடைய கோட்டையில் வந்த செய்திகள் அனைத்தையும் சொல்ல வேண்டும். இவனை வாசிக்க விட்டா உனக்கு ஒண்ணும் புரியாது. இருந்தாலும் என்ன? சென்று விடு, சென்று விடு, சென்று விடு, அருகில் இருக்காதே, சென்று விடு. ஆகட்டும். சந்திரனை பிடிச்சிட்டு வந்து நேர மேல கட்டி வச்சுட்டான். எனக்கு ஏன்னா எப்பவுமே இருட்டாவே தான் இருக்கணும். எப்பவும் இருட்டா இருக்கணும். ஓரளவு இருட்டாட்டு இருக்கணும். ஓரளவு இருட்டா. ஆமாமா. ஆகட்டும் என்று உரைத்த போது, அதாவது சுக்கிர பகவான் இங்க, சுக்கிர பகவான் அதே சேர்ல இருக்கின்றார். போற போகல சேரது கமதிட்டான். சுக்கிர பகவான் எடுக்கங்க போகாதனால நம்ம குபேரன் எங்க? குபேரன் பின்னாடி இருக்காரு. அவர் அப்படியே தூக்கி கொண்டு முன்ன வச்சிட்டாங்க. முன்னாடி வச்சிரு. ஆமா. என்ன? அதாவது இந்த உலகத்துல குபேரன் தான் மெயினா வேணும். ஏன்? நமக்கு பணம் தரது அவர். அவர்தானோ? சனி பகவான் எங்க? சனி பகவான் அருகில் இருக்கின்றார் அல்லவா? அவரை கூட்டிட்டு வா. அது மட்டுமா? தேவலோகத்தில் உள்ள நாட்டிய பெண்கள் எங்கே? இதோ இந்த ரம்பை, மேனகை, சரி, திலோத்தமை, மூணு பேரும் தானா? அதாவது நடனமாதர்கள் பின்னாடி இருக்கின்றார்கள். பேரும் சொல் அளவிற்கு இவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆமாப்பா. அப்படி என்று சொன்னால் இவர்களை என்ன செய்யலாம்? இன்று இரவு நான் கல் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சரி, என்னுடைய முன்பு தாங்கள் மூன்று பேரும் நடனமாட வேண்டும். ஏன் கல்லு குடிக்காம இருந்த ஆட்டத்தை பார்க்க முடியாதா? பிடிக்காது. ஆமாப்பா. ஆகட்ட இல்லை, இப்ப ஆடணுமா இல்ல பின்னாடி ஆடினா போதுமா? பின்னாடி ஆடினால் போதும். சொல்லக்கூடிய நேரத்தில் ஆட வேண்டும். அப்படியா? ஆமாப்பா. ஆகட்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்துக்கு உகந்தவள் என்று சொல்வார்கள் அல்லவா? அம்மா சரஸ்வதி. சரஸ்வதி, ஏன் விழித்துக் கொண்டு வா. அதோ அம்மா வர்றாங்க. நான் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் சங்கீதம் இசைத்த வண்ணமாகவே இருக்க வேண்டும். இந்த செல்வத்திற்கு அதிபதி இல்லவா லட்சுமி? உடனடியாக நான் வரக்கூடிய வழியில் எல்லாம் அவர்கள் தான் காட்சியளிக்க வேண்டும். செல்வம் என்று சொன்னால் அவர்கள் தானே. உண்மைதான். செல்வம் அந்த செல்வம் இல்லம்மா, வேற எந்த செல்வம்? ஓ, இந்த செல்வம் கதையில உள்ளது. அந்த அர்த்தத்துல பேராத. அது மட்டுமா? ஈரத்திற்கு அதிபதி அல்லவா அம்மா பார்வதி. ஆமாப்பா. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத. உடனே குலதம். ஆகையால் தேவாதி தேவர்களை பிடித்து அடிமை வேலை செய்து வரக்கூடிய நேரத்தில், அதாவது அடிமை வேலை எப்படி செய்யறான் தெரியுமா? தினந்தோறும் கோட்டையில மண் சுமக்க சொல்லி அடிப்போம். கல்லுப்பானை கொண்டு வா என்று சொல்லி அடிப்பான். சொல்லிட்டாக்கி போட்டுருவான். வீட்டுல போடுவான். ஒற்றாடி சிவ சிவா என்று சொல்லிட்டா சென்னில அடி. ஆமா, பல்லு கிளந்து போகும். அதாவது அடியும் நொந்து
வந்து பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து சரி. தப்பி ஓடி உயிர் விளைத்து ஆமாம்மா. கைலாசமலையிலே வருகிறார்களாம் தேவர்கள். சரி. அந்த கைலாசமலையிலே வந்து கரைக்கின்ற பகவானுடைய பாதத்திலே விழுந்து ஆமாம்மா ஐயா கரைக்கின்ற பகவான் ஆண்டவா அதாவது கைலாசமலையிலே தாங்களுக்கு அடிமை வேலை செய்து வரக்கூடிய நாங்கள் ஆமா. அந்த முப்பரக்கோட்டையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முப்பராதர்களுக்கு அடிமை வேலை செய்து வருகிறோமே அந்த முப்பராதியானவன் எங்களை எப்படியெல்லாம் கொடுமை செய்கிறான் என்று பார்த்தால் எப்படி எப்படி கண்ணே அப்போ திருச்சட்டை அரங்கன்ற பெயரை கேட்டான் அடிப்பான் மிதிப்பான் அறையிலே ஓட்டடை என்றான் ஐயா கேட்டான் ஓட்டடை என்றான் முப்புராணி என்று சொல்கின்ற வீரனை கொங்கை மோதாரி இரவை குளங்கள் கொடுப்பான் கொஞ்ச நாளைக்கு வீரத்தை நாங்கள் குறைத்தான் குற்றவன் செய்யோம் படையனது நம்மை நினைப்பான் போடு 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 போர் 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 ஆனால் கைலாசமலையை வந்து கரைக்கின்ற பகவானுடைய வாதத்திலே விழுந்தார்களா ஆமாம்மா. சுவாமி அதாவது கைலாசமலையிலே அதாவது உட்படமாய் ஒருவருக்கு 1-2 நாள் வேலை செய்யலாம் ஆமா சம்பளம் இல்லாத வேலை சாகு மட்டும் செய்வார்களா ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அல்லவா அதாவது பார்த்தீர்களா சுவாமி எங்கள் எப்பா தலைவர் அதாவது உங்களுடைய நிலைமையை பார்த்தாலே எங்களுக்கு பரிதாபமாக இருக்கின்றது சரி ஆகையால் அந்த முப்பராதியர்கள் உங்களுக்கு பகையாளியா இல்லை என்று சொன்னால் எனக்கு பகையாளியா என்பதை அறிய வேண்டும் ஆகையால் தாங்கள் அந்த முப்பரக்காரக வழியாக சரி ஒரு மலர் மாலை மட்டும் எனக்காக தாங்கள் கட்டி கொண்டு வர வேண்டும் அதாவது முப்பரக்கோட்டையில் இருந்து உயிர் பிழைத்து வருவதே பெரிய பாடு ஆமா மறுபடியும் முப்பரக்கோட்டைக்கு போனா நாங்க உயிரோடு வரமாட்டோம் சுவாமி எங்களால முடியாது அதாவது அப்படி என்று உரைத்த போது பார்த்தார் உடனடியாகவே பகவான் சொல்கிறார் அப்பா முப்பராதி என்ன அதாவது அப்பா தேவர்களே என்ன எனக்காக பிறந்த நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் சரி சென்று வாரம் என்று உரைத்து விட்ட நேரத்தில் பகவானுடைய வார்த்தை தட்டாத தேவாதி தேவர்கள் எல்லோரும் அந்த ஈஸ்வரன் சொல்லை கேட்டந்ததை மாறே உடனடியாகவே பகவானுடைய சொல்லித்தட்டாத தெய்வாதி தேவர்கள் ஓடி வந்து வாசம் மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்தார்கள். வாசம் மிகுந்த மலர்கள் என்று சொன்னால் என்ன மலர்கள் அம்மா? ரோஜா, பிச்சி, செண்பகம், மரிக்கொழுந்து, செவ்வந்தி, சாமந்தி, செண்பகம்,
மல்லிகை மல்லிகை முல்லை முல்லை ஆமா இப்படி பலவிதமான மலர்களை எல்லாம் எடுத்தார்களா இந்த ரோஜாவுக்கு என்ன வாசம் இருக்கும் ரோஜா வாசம் மல்லிகை மல்லிகை வாசம் வாடாத மல்லிகை வாடாத மல்லிகை வாசம் எப்படி அறிவு பார்த்தீங்களா ஆமாம்மா வாடா பூவுக்கு ஏதாவது வாசம் உண்டுமா கண்டிப்பா இருக்குமா ஆகையால் சரி ஒவ்வொரு மலரையும் எடுத்து விதவிதமாகவே மலர் மாலையாகவே கட்டினார்களா ஆமாம்மா அண்ணே மாலை ரெடி சரி இனி இந்த என்ன செய்யணும் டேய் தம்பி இதை மாலையை வைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூடையானது வேண்டும் அல்லவா ஆமா தென்னை மணலானது வெட்டி சரி ஒரு தென்னம் கூடையானது சமைத்தார்களா ஆகையால் அந்த தென்னம் கூடைக்குள்ளே மலர் மாலை வைத்தார்களா இதை வைத்து பாடி விடாமல் இருப்பதற்காக சரி தண்ணீர் எல்லாம் கொண்டு தெளிச்சாங்க வாசனை திரவியங்கள் கொண்டு தெளிக்கின்றார்களா இனிமேல் இந்த மலர் மாலை என்று ஒன்று இருந்தால் ஆமாம்மா அதற்கு பெயர் என்ன ஒன்று கண்டிப்பாக பேர் நாம சொல்ல அப்படி என்று வேண்டும் சொல்லினே சரி சொல்லி தெய்வா சொன்னருளி என்னவே என்னவே நூலி முதலை மேலும் சுமை கொண்டா தோழி தெய்வா சொன்னருளி என்னவே சொன்னருளி என்னவே தோழி முதலை மேலும் சுமை கொண்டா தேடி போய் நிறைவா செய்ய பாடியே மாதிரி பாடியே ஐயா வீட்டுக்கு போற ஓட்டை வழியாக ஐயா வீட்டுக்கு போற ஓட்டை வழியாக சங்கீதத்தோடு வருவதை வருவதை ஐயா நன்னியும் போராளிகள் நாங்கண்டா சங்கீதத்தோடு வருவதை வருவதை கண்டி மூப்பராதி கங்கா ஐயா இல்லாமல் நடையின்றி வாடுறேன் நடையின்றி வாடுறேன் சத்தமிட்டு தடாமத்து குமாரனே ஐயா சத்தமி தடாமத்து குமாரனே போடு போடு அதாவது ஜோதி தெய்வா சுடர்மணி மாலை என்ற பெயரை சூட்டினார்கள் நாம பேரிட்டு ஆமா வேற ஒருவனுடைய தலையில ஏற்றுகின்றார்கள் சரி ஏன்னா என்ன அதாவது மலர் மாலை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஆள் வாட்ட சட்டமா இருக்கணும் ஏன்னா அத்தை போய் சேரணும் இல்ல ஆமாப்பா அதனால சரி மலர் மாலை ஆனதை ஒருவன் தலையில் ஏற்றி விட்டு ஆமாப்பா இனிமே நம்ம போகலாமா ஆமா போகக்கூடிய இடத்துல அதாவது நம்ம போகக்கூடும் போது சும்மா போனா நல்லா இருக்குமா பார்க்க முடியாதுல்ல அப்படி என்று சொல்லி ஆடலும் பாடலுமாகவே சங்கரா சதாசிவன் சத்தமிட்டு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் சரி அதாவது இந்த ஆடல் பாடல் சத்தம் ஆரவார சத்தம் யாருடைய காதுல கேட்குது அதாவது முப்ராதிகளுடைய காதிலே கேட்கின்றதா சரி அந்த முப்ராதிகள் சொல்லுகிறார்கள் டேய் தம்பி வண்டிமலையா என்ன அதாவது வெளியிலே தேவாதி தேவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் கொண்டுதான் வருவார்கள் சரி ஆகையால் அந்த பொருளை பாசமாக நமக்கு கேட்டுப்பா இல்லை என்று சொல்ல எனக்கு ஒரு ஆள் விட நான் பார்த்துக் கொள்கின்றேன் சரி ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாகவே இந்த வண்டி மலையினானவன் ஓடோடி வந்து வழி மறித்து என்ன சொல்கிறான் என்று பார்த்தார் வண்டி மலையின் போய் வழி மறித்தலோ ஐயா மாற்று மீதடா போச்சுமையடா வண்டி மலையின் போய் வழியை மறித்தலோ ஆட்டு மீதடா போச்சுமையடா அதாவது வண்டிமலையின் ஆனவன் ஓடி வந்து வழி மறித்து சொல்றா என்ன உங்களுக்கு தலையில என்னடா இருக்கின்றது பூமாலை இருக்கின்றது பூமாலை யாருக்கிட்ட கொண்டு செல்கின்றீர்கள் பகவானுக்கு என்ன 12:30 மணிக்கு என்னுடைய தாயார் முன் முகமளித்த உலகளந்தால் தாயாருக்கு பூஜையானது இருக்கின்றது
ஆகையால் சரி என்னடா சொல்றீங்க டேய் அந்த மலர் மாலை மட்டும் நீ இறக்கி தருவாய் என்று சொன்னால் பூஜையானதை முடித்து விட்டு உன்னுடைய கையிலே நாங்கள் தந்து விடுவோம். தர முடியாதுடா. டேய் இறக்கவே முடியாது. இறக்க முடியாது என்று சொன்னோட போட்டு நான் சோட்ல ஒரு அடி. ஆமா ஓட்ட போடோட மலர் மாலை அப்படியே கீழே இறக்கி வச்சிட்டான். ஓஹோ மலர் மாலை தன்னாலே இறக்கி வச்சிட்டான். பார்த்தார்கள் உடனடியாகவே ஓடி வந்து அமப்புராணி அந்த மலர் மாலை எடுத்துக்கொண்டு அம்மாளின் முன்பதிலே சென்று அப்படியே உதிர்த்தான். சலசலவனை ஒருத்தி ஆமா நாரை ஒருவனுடைய கழுத்திலும் அதாவது கொண்டு வந்தது ஒரு மலர் மாலை. ஆமாப்பா நம்ம அனுப்பி விடுறது எத்தனை மலர் மாலை போடணும்? 3 மலர் மாலை. அதனால மலர் மாலை கொண்டு வந்த பத்தியா அவன் கழுத்துல அந்த மலர் மாலை நாரை எடுத்து இவன் கழுத்துல போடு. ஆமாப்பா முன்னாடி போ ஓடு. அடுத்தது நேர ஒருத்த ஏத்து பேசணும் வந்தான். ஆமா அவனுக்கு கூட எல்லாம் மாலையாட்டி கட்டி அவனுக்கு கழுத்துல போட்டு நீ முன்னாடி போ. ஆமா அடுத்தது அதுக்கு அடுத்தது ஒருத்த பேசணும் தெரியுமா? அவனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கல்லு குடிச்சு வச்சிருந்த கருவாடு இருந்தது. அந்த மாலையா கொடுத்து அவனுக்கு கழுத்துல போட்டுட்டான். ஒரு மாலை கொண்டு வந்தவனுக்கு 3 மாலை போட்டு விட்டுட்டான். ஆமாப்பா ஓட ஓட அடித்து விரட்டக்கூடிய நேரத்தில் மாலை கொடுத்தது இவாதி தேவர்கள் எல்லோரும் விலாசமலையில் வந்து கரைக்கின்ற பகவானுடைய பாதத்திலே விழுந்து ஐயா கரைக்கின்ற பகவானே மாலையும் போச்சு கோடையும் போச்சுதையே ஐயா மாயில் வல்லையே தேவினையா சுதையே மாலையும் போச்சு கோடையும் போச்சுதையே கோடையும் போச்சுதையே மாயில் வல்லையே தேவினையா சுதையே மூளை கொள்ளை இருக்க விடாமலே ஐயா முதுகை பொண்ணாய் வழியாய் தெய்வமே அந்த ஒப்பூராதே வருவறியாமலே ஐயா மோசமோருமே ஈஸ்வரன் வார்த்தைதான் ஒப்பூராதே வருவறியாமலே மோசமோருமே ஈஸ்வரன் வார்த்தைதான் ஐயா தப்பி போவதே காரியம் என்னவே கடுதியாய் திசை தப்பி ஓடினான் மாலை இவரை கொடுத்த தேவாதி தேவர்கள் கைலாசமலையில் வந்தார்களாம். ஐயா கரைக்கின்ற பகவானே நீங்கள் சொன்னது போன்ற மலர் மாலை கட்டி கொண்டு வரும்போது முப்புராதியர்கள் எங்களை அடித்து உதைத்து மலர் மாலையும் பறித்து விட்டான். அடித்து உதைத்து விட்டார்கள். ஆமா மலர் மாலையை பறித்து விட்டார்களா? என் அருமை செல்வங்க சற்றும் கவலைப்படாதீர்கள். சரி இன்னும் எனக்காக அந்த வழியாக ஒரு முறை ஒரு பால் கூட மட்டும் கட்டி கொண்டு வாருங்களே. இன்னும் ஒரு முறை வர வேண்டுமா? ஆமாப்பா. உன்னை அடித்து அடியாத முதலிலேயே வீங்கி கிடைக்கின்றது சுவாமி. சரி இவருக்கெல்லாம் எலும்பி நடக்க முடியல. நான் பார்த்துக் கொள்கிறேன்ப்பா. அடித்தது அடி வாங்கியது அனைத்தும் தாங்கள். வலி மொத்தம் எனக்கு இல்லவா? வலி எங்களுக்கு வலிக்குது. ஆமாப்பா ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாகவே அங்கிருந்து பகவானுடைய சொல்லி தட்டாமல் நல்லதென்ற சொல்லந்த தெய்வார்கள் நாங்கள் இன்னும் போய் பால் வாங்கி வருகிறோம். தயாரிக்க வேண்டும் அல்லவா? தேனும் பாலும் நெய்யும் ஒன்றாகவே எடுத்தார்களாம். ஒரு பால் குடம், வெள்ளி பால் குடம், வெள்ளி பால் குடத்திலேயும் ஒன்றாகவே கலந்து சிவந்த வட்டினாலே பொதிந்து கட்டி மலர் மாலையானதை போட்டுவிட்டு பால் உடத்த தலையில் எடுக்கிறவன் நினைக்கிறான் நல்லா இருக்குமா? ஆதி பகவான் பேர்ல ஒரு கீதத்தை வாடிட்டு போயிட்டோன்னு சொன்னா நம்மளுக்கு சேர்ந்து வரக்கூடிய அச்சமெல்லாம் விலகி போயிடும். கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி இந்த மலர் மாலையை கொண்டு போற தேவாதேவர்கள் பால்குடத்தை தலையிலே வைத்த வண்ணமாக
ஆடலும் பாடலுமாக வருகின்றார்கள். நல்ல ஒரு தெய்வீக இசையை இசைத்த வண்ணமாக ஆதி பகவான் பேரிலே அழகான ஒரு கீதத்தை பாடிக்கொண்டு ஆமா சங்கரா சதாசிவா என்று சத்தமிட்டுக் கொண்டு ஆடலும் பாடலுமாக வருகிறார்களா? கற்பகமே முனையன்றி துணையாரம்மா, கற்பகமே முனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கழிப்பாரம்மா அம்மா, கற்பகமே முனையன்றி துணையாரம்மா. அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, ஆனந்த வாழ்வு தனை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தனை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே முனையாந்தி துணையாரம்மா. ஆதி பகவான் பேரில் அழகான கீதத்தை பாடிக்கொண்டு வருகிறார்களா? இந்த சங்கரா சதாசிவா என்ற சத்தமானது யாருடைய காதிலே கேட்கிறது தெரியுமா? முப்பராதியர்களுடைய காதிலே கேட்கின்றது. உடனடியாக அடி வாங்கி சென்ற கூட்டம் என்று வந்து விட்டது என்று நினைக்கின்றேன். அதாவது அடி வாங்கின பாம்பு கடிக்காம விடாது, ஒருபோதும் விடாது அல்லவா? அதை முடிச்சுட்டா நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. தம்பி வரக்கூடிய சும்மா வருவானா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் கொண்டு தான் வருவான். என்ன கொண்டு வந்தாலும் நமக்கு என்று சொன்னால் அன்போடு அழைத்து வா என்று சொன்னால், அந்த ஈசனுக்கு என்று சொன்னால் என்னை கூப்பிடாத, உன் கைவரிசை காட்டுடா ஆகட்டும் என்று சொல்லி நேர சென்று வழிமறித்தார்கள். வழிமறித்த உடனே தலையில என்னடா இருக்கிறது? அதாவது என் தலையில என்ன இருக்குன்னு உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? கண்ணு இருக்காடா? ஆமாடா. அதாவது பால் குடம். பால் குடம் பால் குடமா? டேய், பால் குடம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? தாங்கள் எங்க சென்று எங்க எடுத்துக்கு செல்கிறீர்கள்? ஆதி பகவானை பார்ப்பதற்காக எடுத்துக்கொண்டு செல்கின்றோம். தாயார் முன்பு முகமடைத்த முத்தாரம்மை தேவிக்கு அபிஷேகமானது நெருங்கி விட்டது. அம்மாவுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால் வேணும்னு சொன்னா சொசைட்டில போய் வாங்கிட்டு வா. டேய், பால் குடத்தை மரியாதையாக இறக்கி தந்துவிட்டு விட்டு சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய உயிராவது மிஞ்சும். முடியாதுடா. முடியாதா? எங்க உயிரே போனாலும் பரவாயில்லை, பால் குடம் மட்டும் எங்க தலையில் இருந்து இறங்காது. இறங்காது. டேய் தம்பி, அண்ணா மயிலே இறங்கி போடு என்று சொன்னால் போடுமா? போடாது. என்ன செய்ய வேண்டும்? அப்படியே பிடித்து காலுக்குள் வைத்து அம்மைக்கு அதனுடைய ஒன்றொன்றாக பிடிக்க எடுக்க வேண்டும். அப்படின்னு பார்த்தா போட்டுட்டான் நேர கருங்காலி உலக்கை எடுத்து ஓடி. கருங்காலி உலக்கை வரும்போதே கொண்டுட்டு தான் வந்தான். சரி, இவன் வாய் பேசின நேரத்தில் ஓடோடி வந்தான். அந்த கருங்காலி உலக்கை எடுத்து அந்த வெள்ளி வால்குடத்துல ஒற்றாட்டி அப்படி அடித்தடியோடு வெள்ளி வால்குடம் செல்லையா உலக்கையா குடமுடைந்தனே வெள்ளி வால்குடம் செல்லையா செல்லையா குடமுடைந்தனே ஐயா நல்ல வாழலா வலில் சிந்தமே
சிவந்தனை சிவந்தனை வந்து கும்பிட்டே அவன் மந்திரம் சொன்னான் சிவனுக்கு சிவந்தனை சிவந்தனை வந்து கூப்பிட்டு மந்திரம் சொன்னான் வல்லு கவியே எங்கள் வல்லு மோச்சுதே வள்ளி மோச்சுதே போது போது மீனாங்கள் போன காரியம் போடு 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 ஒரு பால்குடத்தை வரி கொடுத்த தேவாதி தேவர்கள் ஆமாம்மா. இங்கிருந்து விரைவுடனே கைலாசமலையிலே வருகிறார்களா சரி காளை வாகன கரைக்கின்ற கண்காளா கங்காதரா ஆமாப்பா. நீங்கள் சொன்னது போன்று முப்புறக்கொட்டை வெளியாக சரி பால்குடம் கட்டி கொண்டு வந்தோம் ஆமா பால்குடத்தை அடித்து உதைத்து எங்களையே அனுப்பிவிட்டார் என் அருமை செல்வங்களே என்ன இனி தாங்கள் சென்றுவார்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அப்படி என்று தெய்வாதி தேவர்களை கையை மறுத்து விட்டு ஆமா அம்மையுமே பார்வதியை பார்த்து சொல்கிறாள் அம்மா என்ன நம்ம பிராஜர்கள் செய்யக்கூடிய அற்றுடைய அநியாயம் தாக்க முடியவில்லை அல்லவா ஆமா இவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் சரி. அப்புறம் காரகத்தை சுட்டரிக்க வேண்டும் சுவாமி என்னப்பா? முப்புறக்கொட்டை அழிக்க வேண்டும் அப்புறாதிகளை அழிக்க வேண்டும் சரி. அவ்வளவுதானே ஆமாப்பா. அதற்காக என்னுடைய அண்ணன் உதவி இல்லாத வேறு யாராலும் முடியாது அப்படி என்று சொன்னால் மைத்துனர் வராமல் முடியாது என்று சொல்லுகின்றாய் ஆமா. மைத்துனர் வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்குரிய வாகனத்தை பிரதி செய்ய வேண்டும் அல்லவா ஏன்னா என்னுடைய அண்ணனை இழைக்கட்டா நீங்க போனாலும் வரமாட்டாங்க நான் போனாலும் வரமாட்டாங்க ஆமாப்பா. அவருக்கு ஒரு வாகனத்தை விரைவு செய்து அனுப்புங்கள் என்று உரைத்த போது சரி. அந்த மாயவனின் வாகனம் கிருட வாகனம் அல்லவா ஆமாப்பா. அந்த கிருட வாகனத்தை எந்த குலத்திலே எப்படி விரைவு செய்கிறார் என்று பார்த்தால் எப்படிப்பா? பாவலர்கள் புகழ்வடைத்த அந்த வட்டயப்ப மோசத்தில் உலகில் எத்தி கொண்டு நல்ல சிவகாமோனிக்கு முனிவர் ஆமாமா. தக்கராஜனின் மென்மக்களிலே 13 பெண்களை மாறிமணம் முடித்தார். சரி. அதுல முக்கியமா வினதை என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணியும் சத்ருகை என்று சொல்லக்கூடிய தெய்வக்கண்ணியும் அவங்க ரெண்டு பேரும் அக்காள தங்கச்சியும் இணைபிரியா தோழியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, அக்காள தங்கச்சிக்குள்ள கூட சண்டை வரும். ஆமாமா. ஆனா தோழிமார்களுக்குள்ள சண்டை வருமா? ஒருபோதும் வராதல்லவா? அதனால இணைபிரியா தோழியாக வாழ்ந்து வரும்போது நேரத்தில் ஒரு நாளை தினத்து நாகக்கண்ணியானவள் தெய்வக்கண்ணியை பார்த்து சொல்கிறாள், அக்கா என்ன, அதாவது வீட்டிலே இருந்து எனக்கு நேரமானது போகவில்லை, அதுக்காக நாமல் அனைவரும் சென்று சரி சுனையிலே சென்று நீராடி வரலாமா? பூந்தோட்டமானதுலயே பூஞ்சுனையிலேயே நீராட போனா நல்லா தான் இருக்கும். ஆமாமா. போகக்கூடிய இடத்துல நம்ம ரெண்டு பேரும் போனா நல்லா இருக்குமா? ஒருபோதும் நல்லா இருக்காது. நம்ம தோழிகள் எல்லாம் கூட்டிட்டு போகலாம். அதுவும் நல்ல யோசனை தான். ஆகட்டும் என்று சொல்லி தோழிமார்கள் அத்தனை பேரும் அழைத்துக் கொண்டு சரி நேர பூந்தோட்டமானதுலயே பூஞ்சுனையில வர்றாங்க. ஆமாமா. நீராடும் போது அமைதியா நீராடினா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா அதனால இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு வாது சொல்லி நீராடலாம். கண்டிப்பாக வாது சொல்லி நீராடலாம் தானே? ஆமா. அக்கா நான் என்ன நான் சொல்றத கேளு. சரி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் போட்டி. சரி, என்ன போட்டி? அதாவது நீ ஆகாயத்தை எட்டி பார்க்காத. பார்க்கல. ஏன்னா அந்த மார்க்கமா ஒரு யானை வருது. சரி, அதன் நிழலானது தண்ணீரில் தெரிகிறது. சரி, அதன் நிழலை பார்த்து சொல்லு யானை என்னிடம். அதாவது இதுதான் இன்னைக்கு நமக்குள்ள போட்டி. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய யானை அனைத்தும் கருப்புதானே? அதாவது இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய யானை அனைத்தும் கருப்புதானே? ஆகாயத்தில் வருவது மட்டும் விதிவிலக்கா என்ன? அதாவது ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய யானை நிறம் கருப்பு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அதாவது யானைகள் கருப்பு தான். ஆனா நான் கேட்டது இந்த யானை என்ன நிறம் என்று. இந்த யானையும் கருப்பு தான். ஆமா, கருப்பு தானே? நான் சொல்ற இந்த யானை வெள்ளையாக வருகிறது. நான் சொல்லுகிறேன் இந்த யானை கருப்பு தான். அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வைக்கலாமா? ஓட்ட பந்தயம் தானே? நீ ஓடிடுவியாக்கும். உங்கூடலாம் என்னால ஓட முடியாது. ஏன்னா நீ ஒரு காலத்துல அந்த ஓட்ட ஓடலான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீ வேணா உருண்டு வருவா. நான் என்னால
ஓட முடியாது. ஆனாலும் சொல்றதை கேளு. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டி. என்ன போட்டி? போட்டி என்று சொன்னால் வரக்கூடிய யானை கருப்பாக வறுமையானால் சரி உனக்கு நான் 12 வருட அடிமையா இருப்பேன். அதாவது வரக்கூடிய யானை நிறம் வெள்ளையாக இருக்கும் என்று சொன்னால் உனக்கு நான் 12 வருட காலமாக அடிமை வேலை செய்கின்றேன். சத்தியமா? சத்தியமாக. சத்தியண்டி. அவன் உன் தோழிட்ட கேளு. எடி தோழி என்ன? அதாவது ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய யானையின் நிறம் என்ன? கருப்பு. வர்த்தாயா? நீ ஏற்கனவே 1.5 கண்ணி. உன் தோழி எப்படி இருப்பா? கொஞ்சம் 1.25 கண்ணியா தான் இருப்பா. அதனால உன் தோழி உனக்காண்டு தான் பேசுவா. சரி. எனக்கு ஒரே ஒரு தோழி உண்டு, என் உயிர் தோழி. அவ சொல்றது சரியா சொல்லுவா. எடி தோழி, அது அந்தர மார்க்கமா ஒரு நாதி இல்ல. அதாவது அந்த மார்க்கமா ஒரு யானை வருது பத்தியா? அந்த யானை நிழலானது தண்ணீரில் தெரிகிறது. அதை பார்த்து சொல்லி யானை என்ன நேரம் நல்லா பாத்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா பாத்துட்டு. ஆமா, வேண்டாம் கண்ணாடி வேணா போட்டுக்க. பாத்தியடி தெரியுது, வெள்ளை கண்ணு தெரியுது. என் தோழி கண்ணாடி போட்டாலும் அப்படிதான் சொல்லுவா, போடாம இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவா. அவ இப்ப சாப்பாட்டுக்குள்ள எண்ணத்திலே இருக்கு. ஏன்னு சொன்னா உலகமே வெள்ளையத்தான் தெரியும். எப்ப சாப்பாடு கொடுத்தாலும் அவனுக்கு வேண்டாம். வேண்டாம். ஆனா குடிக்க தண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்க. ஆமா, தண்ணி யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? தண்ணி இல்லைன்னா உயிர் பிழைக்க முடியாது. அது தெரியுமா உனக்கு? அதாவது அப்படி என்று சொல்லி வெள்ளை என்று தோழிமார்கள் உரைத்த போதே உடனடியாக அத்தனை தோழிமார்கள் மத்தியிலும் சென்று அக்கா என்று கூட மாறாமல் பார்த்தால் தெய்வக்கண்ணி நாகக்கண்ணியை வாடி வெள்ளாட்டி வேலை செய்யணும். அப்படி மண்டியை பிடிச்சு தர 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 கட்ட கட்டன்னு இழுக்கிறா. நாகக்கண்ணிக்கு அவமானமா வாய்ப்பு. ஆமா, அந்த நேரத்தில் சொல்லுகின்றா என்ன? அதாவது யானை நிறம் கருப்பா வெள்ளையா என்று தெரியவில்லை. ஆமா, ஆனால் இப்பொழுது கருக்கல் வேலை ஆகிவிட்டது அல்லவா? ஆகிவிட்டது. ஆகையால் இந்த யானையை நாளை வந்து பார்க்கலாமா? யானை இன்னைக்கு பார்த்தாலும் சரிதான், நாளைக்கு பார்த்தாலும் சரிதான். யானை அந்த இடத்துல தானே நிற்கும். ஆகட்டும் என்று உரைத்த போது அவரவர்கள் வீடுதலை வந்த போது வீட்டிலே வந்த நாகக்கனியானவள் என்ன நினைக்கிறாள் என்று பார்த்தால், என்னோடு தான் பிறந்து தான் பிறந்து ஐயா இருந்தாலே சத்துருவாய் சத்துருவாய், ஐயா இருந்தாலே சத்துருவாய் சத்துருவாய், என்னோடு தான் பிறந்து தான் பிறந்து மன்னமொரு பெண்கள் முன்னே பெண்கள் கொண்டே மரியாதை எடுத்தாளே எடுத்தாளே இளையவளாய் இருந்து கொண்டு இருந்து கொண்டு ஐயா எண்ணாமல் வைத்ததற்காய் வைத்ததற்காய் எண்ணாமல் வைத்ததற்காய் வைத்ததற்காய் கொடுப்போம். ஆகா இந்த உலகத்தில் ஒரு அக்காளுக்கு ஒரு தங்கையானவள் அடிமை வேலை செய்யலாம். ஆனா எங்கேயாவது ஒரு தங்கைக்கு ஒரு அக்காள் அடிமை வேலை செய்யலாமா? நம்மளுடைய இடையூறையை தீர்க்க வேண்டுமே. ஆனால் நமது மகன் 3வது மகன் கார்கோடன் வர வேண்டும் என்று சொல்லி ஆமா மனதில் எண்ணக்கூடிய நேரத்தில் மகுடியை எடுத்து, அதாவது சீங்குள்ளை எடுத்து மகுடி ராகத்தை வாசித்தாளா. காரணம் என்னதாயே? ஏதோ கூப்பிட்டீங்க சத்தம் போட்டு. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. அதாவது கூப்பிட்ட உடனே நான் ஓடி வந்துட்டேன். என்ன நீ அதாவது மகனே கார்கோடா, ஒரு இழைத்து காரணம் தானே. நானும் உன்னுடைய சிற்றனின் சேர்ந்து சுனையிலே நீராடச் சென்றோம். அந்த மார்க்கமாக ஒரு யானை வந்தது. அவள் எண்ணி பார்த்து யானை என்ன நிறம் என்று கேட்டாள். நான் கருப்பு என்று சொல்ல, அவள் வெள்ளை என்று சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம். கருப்பாக வந்தால் அவள் எனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்ய வேண்டும். அவளுக்கு
உனக்கு நான் அடிமை வேலை செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் இப்போது வந்திருக்கக்கூடிய யானையின் நிறம் என்ன? வெள்ளையாகத்தானடா வந்தது. அப்படி என்று சொன்னால் தாங்கள் 12 வருட காலம் அடிமை வேலைக்கு போகிறீர்களா? நான் எப்படியா போக முடியும்? அந்த யானையானது எப்படியாவது கருப்பாக மாற்றிவிட சிங்கார செல்வமே. அம்மா என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள் தாயே? என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள்? கருப்பாக மாற்றிட்டு போ. அம்மா ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய யானை தேவேந்திரனுடைய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை. யாருடைய யானையாக இருந்தால் நமக்கு என்னடா? அம்மா ஒருபோதும் இயலாது. அந்த யானையை நான் கருப்பாக மாற்றி விட்டேன் என்று சொன்னால் தேவேந்திரனுடைய இடையில் இருக்கக்கூடிய உறைவாளுக்கு நான் வேலையாகி விடுவேன். அதற்கு பயப்படுறியா? என்னால் முடியாது. அதாவது அந்த யானையானை கருப்பாக மாற்றவில்லை என்று சொன்னால் உனக்கு நான் சாபத்தை கொடுப்பேன். தாய் இல்லாத தாய்க்கு உதவாத பிள்ளை தலை மகனாக இருந்து எதுக்குடா எக்கடை கெட்டு போ. அதனால சாபத்தை கொடுக்க போறேன். அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த யானையை கருப்பாக மாற்றித்தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக அந்த யானையை முழுவதும் என்னால் கருப்பாக மாற்ற முடியாது. அதனுடைய வால்புறத்தில் என்னுடைய நிழலை வைத்து ஒரு தோற்றம் காண்பிக்கின்றேன். தங்களுடைய வாக்குவாதத்தால் தாக்கல் செய்து கொள்ளுங்கள். ஆகட்டும் என்று உரைத்தபோது உடனடியாகவே இந்த கார்கோடனானவர் வெள்ளமதி நிலவோதனை மறைப்பது போல் மறைத்தான் கள்ளிமதை யானிதனை கருப்பாக்கி போட்டனா. சரி. அதாவது மறுநாள் காலை வந்து விடுகின்றது. ஓடி வந்தால் நாகக்கனி யானை பார்த்தா வால் புறத்த ஒரு கருப்பு கண்ணில கண்டா. ஓடி வந்து தெய்வகனியை கூன்றா. தெய்வகனி என்ன யானை சென்று பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆகட்டும் என்று சொல்லி வெளியிலே வா. நேர வெளியிலே அழைத்துக் கொண்டு சொல்லுகிறாயம்மா. என்ன யானையுடைய கால்பாகம் எப்படி இருக்கின்றது? வெள்ளை, கருப்பு. அதனுடைய தலைப்பாகம் எப்படி இருக்கின்றது? வெள்ளை. அதனுடைய தும்பிக்கை எப்படி இருக்கின்றது? வெள்ளைதான். அதனுடைய முதுபாகம் எப்படி இருக்கின்றது? வெள்ளை. 4 கால்களும் வெள்ளைதான். வெள்ளையாக தானே இருக்கின்றது. ஆமா. அதனுடைய வால்புறத்தில் ஒரு கருஞ்சுட்டி இருக்கின்றது பார்த்தாயா? ஆமா. அதை நான் கருப்பு என்று சொன்னேன் என்று பேச விடாமல் மடிபிடித்து இழுத்து அழைத்து வந்தாளா? ஏடி அக்கா, ஒரு சிறு கருப்பு முழுவதும் கருப்பாக முடியுமா? பேசாதே வா. அதை தான் நான் கருப்பு என்று சொன்னேன் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி மடிபிடித்து கட்ட கட்ட வந்து வீட்டிலே அழைத்து வந்தாள் இந்த நாகக்கன்னியானவள். சரி. அடியே தெய்வக்கன்னி, என்ன இன்று முதல் நீ எனக்கு அடிமை. அடிமைன்னு சொன்னா இன்னும் முதல் எனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்ய வேண்டும். என்ன செய்வேன்னு தெரியுமா? காலையில எழுமன உடனே வீடு வாசல்லாம் தோத்து மெழுகி சுத்தம் செய்து கோலம் போட்டு முடிச்சு பால் திறந்து பால் வேறு தயிர் வேறு வெண்ணெய் வேறு தனித்தனியா எடுக்கணும். சரி. நித்தியமும் ஒரு கொட்டையில் எல்லாரும் அவிக்க வேண்டும். போட்டு உலர்த்தி கைகுத்தலா குத்தணும். சரி. கூட அரைக்கொட்டி அரிசி எடுத்து சாதம் சமைக்கணும். சாதத்துக்கு தகுந்தவாறு 21 கூட்டு வகை வைக்கணும். 21 கூட்டு வகையெல்லாம் வச்சு அதாவது எல்லா வேலையும் செய்து முடித்து சரியா 12 மணி தான் எனக்கு நீ சாப்பாடு தந்தா. 12 மணிக்கு? ஆமா. எல்லா வேலையும் செய்து முடிச்சு உனக்கு 12 மணிக்கு சோறு தரணும். சாப்பாடு தந்தா ஆகணும். ஆகட்டும் என்று உரைத்த போது முதல் தெய்வக்கன்னியானவள் நாகக்கன்னியின் வீட்டிலே எப்படி எப்படி அழுது அழுது அடிமை வேலையை செய்து வருகிறாள் தெரியுமா? வீடு வாசல் தோத்திடே வாழ்நெழுகு வாழ்ந்த நீரெடுத்தாள். வீடு வாசல் தோத்திடே வாழ்நெழுகு வாழ்ந்த நீரெடுத்தாள். சாடி முட்டை வாழ் காட்சி தனியே மோகடத்திட வாழ்ந்த கொண்டு அவன் உயிர் புலகட்டு ஐயா உத்தரமை கொண்டு வீடு வாசல் தூத்திடு வாழ் வெள்ளைக்கு
ஐயா மாமத்தது கொள்ளு அவள் பத்தினி கண்ணே வீட்டில் எழுது எழுது அடிமை வேலை செய்து வர சடைத்து தண்டு இறுக்கி விட மாட்டாள் ஓதி முடிய விட மாட்டாள் தண்ணி குடிக்க விட மாட்டாள் அக்கா தங்கை என்று சொல்லி அடுத்த வீட்டுல போய் ஆறுதலா 2 வார்த்தை பேச விட மாட்டாள் அடுத்த வீட்டுல போய் பேசுறது ஆறுதல் கிடையாதுமா கோளு அது உங்களை பொறுத்தவரை கோளு எங்களை பொறுத்தவரை அது ஆறுதல் உலகத்துல உள்ள எல்லா கதையும் அடுத்த வீட்டுக்காரர்களோட சேர வேண்டிய நேரம் தான் அரங்கேறும் ஆமா அதுல இந்த பைப்படி மூட்ல எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க எல்லா கதையும் வந்துடும் எல்லா கதையும் ஆமா ஒரு கதை விடாம A to Z வந்துரும் உண்மைதானே அதான் உண்மை ஆகையால் சரி இப்படி 12 வருடமாகவே அழுது அழுது அடிமை வேலை செய்து வரக்கூடிய நேரத்தில் விலாசவலிலேயே பார்த்தார் பகவான் ஒரு பெண்ணானவள் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் அதாவது ஒரு பெண்ணுக்கு பெண்ணை அடிமையாக இருக்கலாமா ஒருபோதும் இருக்கக்கூடாது சென்று அவளுடைய இடையூறை தீர்க்க வேண்டுமே என்று பாவையோடு சிறை தீர பாவையோட சிறை தீர பாவையோட சிறை தீர தள்ளாடி தடுமாறி தள்ளாடி தடுமாறி தள்ளாடி தடுமாறி நடந்து வரா நடந்து வரா தள்ளாடி தடுமாறி தள்ளாடி தடுமாறி தள்ளாடி தடுமாறி நடந்து வரா நடந்து வரா பாவையோட சிறைதீர வண்டார வடிவத்தை எடுத்து அன்னவாங்க வண்டார போலவே ஒவ்வொரு வீடாகவே அன்னமானது வாங்கிக் கொண்டு நாகக்கண்ணி வீட்டில் வந்து போடுறா சத்தம் அம்மா பெரிய வீட்டில் ஆச்சியாரே அன்னம்போடு அன்னம்போடு ஆகிலே அன்னம்போடு கிடைக்கும் போது பிச்சை போடு பெரிய வீட்டு நாச்சியாரே பிச்சை போடு வார்த்தை காதல கேட்டால் நாகக்கன்னியானவள் ஓடோடி வந்து தெய்வக்கண்ணி இடத்திலே வந்து சொல்ல வார்த்தை தெய்வக்கன்னியானவள் அழுதழுது வர்ணம் போட்ட பெட்டியிலேயே வாரி பிச்சையானது எடுத்தாள் ஓடோடி வருகிறாள் ஐயா வண்டாரம் பிச்சை வாங்கிட்டு போங்க ஐயா அழுது பிச்சை இட்டால் அரணுக்கு இருக்காது தொழுது பிச்சை இட்டா என்று சொன்னால் சுரக்கொடுக்கை விரும்பேர்த்தல் எனக்கு ஒரு அதாவது உன்னுடைய இந்தலை நீ என்னிடத்தில் உரைப்பாய் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னால் முடிந்தவரை தீர்த்து வைக்கின்றேன் சொன்னால் அற்றது பொருந்துமா கண்டிப்பாக பொருந்துமப்பா நீரான சென்றது முதல் நெடுஞ்சபதம் இட்டது வரை ஊர்வழியால் நாகக்கண்ணி குசலவித்தை செய்தது ஆதியோடு அன்னமாகவே எடுத்து உரைத்தாள் தெய்வக்கண்ணியானவள் பார்த்த பகவான் 7 மணியாம்பரலை எடுத்தாளுடைய பெண்ணின் கையிலே கொடுத்தார் இந்த 7 மணியாம்பரலை ஒரு செப்பு குடத்துக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டும் யாருக்கும் தெரியாமல் 48 நாள் கழிந்து இதை நிறுத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் உன்னை பிடித்த 6.25 கால் அறையும் 7.5 நாட்டு சனி தொழுதியத்துடன் சென்று வா ஆகட்டும் என்று சொல்லி அந்த வரலை வாங்கினால் செப்பு குடத்திற்குள் 41 நாள் பத்திரமாக அடைத்து வைத்தாள் 41வது நாள் கழித்து திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதற்குள்ள என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் முக்கிலுடன் பண்டிகை உகந்தவரே கோகையுடன் கரடி சிறந்தகருடன் நான் பிறந்தான் பிறந்த செய்தி தாய் கார்கோடல் பிறந்த செய்தி முக்கிலுடன் மன்றிகீரி வந்தவரும் கோகையுடன்
கருடன் சிக்கனமே மெய்கரடி கருடை ஆழ்வானம் ஜப்பு குடத்திற்குள் வந்து பிறந்தார். சரி. கருடன் பிறந்த செய்தியானதை அறிந்தான் இந்த கார்கோடனானவள். ஆமா. நமக்கு பகையாளியானவள் உலகத்திலே பிறந்து விட்டான் அல்லவா? அப்படி என்று சொல்லி வாப்பாக இருந்தவன் ஒரு பாப்பானாக வடிவத்தை எடுத்து ஒரு பாப்பானாக வடிவத்தை எடுத்து ஸ்ரீரங்க ஆற்றங்கரை வழியா நடந்து வர்றான். வரக்கூடிய நேரத்தில் அதே ஊர்ல ஒரு பாப்பாத்தி பொண்ணு. அந்த பாப்பானவனை எண்ணெய் கண்டு 2 பேரும் மனதிற்கு முடித்து மனமும் முடித்தார்கள். மனம் முடித்து வாழ்ந்து வரக்கூடி படி எழுதலமோ ஒரு விரல் நகமது சிதறனை அடித்தான் வாயிலே கேட்க அடித்து கொண்டு விட்டு தாயின் சரியான நீக்கிவிட்டேன். கைலாச மலையில் வந்து பகவானை பார்த்து சொல்கிறார். ஐயா பகவானே, என்னை நீங்கள் அழைத்த காரணம் கடலாகிய திருப்பார்க்கடலை பெருமாள் ஸ்ரீ நாராயணமூர்த்தி வெளிக்கொண்டிருக்கின்றார். நான் சென்றதாக சொல்லி உடனடியாக தேவனை அழைத்து வா. உடனடியாகவே கருடையாழ்வான் பார்க்கடல் ஆனதை வந்து பரந்தாமனை அழைத்துக் கொண்டு அப்படி கைலாச மலையில் வந்தபோது பார்த்த பகவான் என்ன சொல்கிறார் என்று பார்த்தார். ஏற்ற கையில்லை வீட்டிற்குமோ சிவனாரா அந்த
பகவானே நீங்கள் அழைத்த காரணம் என்ன? இந்த முப்பிரகாரகத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். முப்பராதி பிள்ளைகளை நாமல் அழிக்க வேண்டும். அதாவது முப்பிரக்கோட்டை அழிக்க வேண்டும், முப்பராதர்களை அழிக்க வேண்டுமே. ஆனால் மூத்த மகன் கணபதி அனுப்பி வையுங்கள். மைத்துனா எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியா? ஆமாப்பா. இருந்தாலும் பரவாயில்லை, அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி மூத்த மகன் கணபதி அனுப்பி வைத்தார்கள். சரி. பொறி பழம் அவளுக்கு ஆசைப்பட்டு மூத்தவன் அங்கே அமர்ந்து விட்டாரா? இளைய மகன் வேலவனோ அழகிய பெண்கள், அதாவது பெண்களுடைய அழகிய மயங்கி அந்த இளைய மகன் வேலவனும் இருந்தார். சூரிய பகவானை அனுப்பி வைத்தார்கள். வெண்பொங்கலுக்கு ஆசைப்பட்டு சூரிய பகவான் அந்த கோட்டையிலே அமர்ந்து விட்டார்கள். உடனடியாகவே பார்த்தாரே இந்த பகவான் சொல்கிறார், மைத்ரா அதாவது யார் போனாலும் முடியாது, நீங்க தான் போய் ஆகணும். ஆகட்டும் என்று சொல்லியப்பா 3 பேர் மூத்த மகன் அதாவது கந்தன் கணபதி ஆதித்த பகவானை கைலாசமலைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆகட்டும் என்று சொல்லி இளைஞர்வை புத்திரனை பிறவி செய்து மூத்த 3 பேரையும் அழைத்து வந்தார்கள். அதாவது நீங்க கொடுத்திருக்கீங்களே சிவலிங்கம், சிவலிங்கம் முப்புற கோட்டையிலே இருக்கவனே அந்த முப்புற கோட்டை தீ பிடிக்காது. சரி, நான் சென்று ஒரு ஆட்டை காட்டி அந்த சிவலிங்கத்தை வாங்கிட்டு வாங்கிவார்கள். அப்படி என்று சொல்லி பெருமாள் மாயவனார் எப்படி வருகிறார் என்று பார்த்தார். கொங்கப்பன் நாங்க வல்ல பெருமாள் கோலங்கள் கொள்ளுவாரா